ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் தூணிங்க பார்த்துட்டு இருக்க டெக்கி ஜாக் தமிழ். ஃப்ளிப்கார்ட் அப்புறமா அமேசான் அவங்களுடைய சேல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 23 ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதுவும் பிளஸ் மெம்பர் ஆர் பிரைம் மெம்பரா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாருக்கும் ஒரு நாள் முன்னாடி செப்டம்பர் 22 வந்து சேல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் 2 வாரம் இருந்தாலும் இப்பவே வந்து ஒவ்வொரு ப்ரைஸா வந்து ட்ராப் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மாதிரி எப்படி சொல்றது, சின்ன சின்ன டீசர் மாதிரி ஒரு பிராண்ட்ஸ்க்கு ஒரு நாளைக்கு வந்து ப்ரைஸை ரிவீல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே ஒரு டீசர் ட்ரெய்லர், ஏன் ஒரு படத்தோட லான்ச் ஈவெண்ட் மாதிரி வந்து ஃப்ளிப்கார்ட்லயும் சரி அமேசான்லயும் சரி இதை நடத்திட்டு இருக்காங்க. அது நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஏர்லி பேட் டீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட் அமேசான் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் இங்கே ஆரம்பிச்சிட்டார் போல அப்படின்ற மாதிரி இப்பவே வந்து ஒரு சில ப்ராடக்ட் எல்லாம் டீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டீல் ப்ரைஸும் வந்து டீல் ப்ரைஸோடவே வந்து விற்கிறாங்க. ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ப்ரைஸை மட்டும் ரிவீல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஒருவேளை நீங்கள் ப்ரைஸ் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கலான்னு இருக்கீங்க, இந்த ப்ராடக்ட் நான் கண்டிப்பாக இந்த சேலில் வாங்க போகிறேன், எனக்கு இப்போவே இந்த ஏர்லி பேட் டீல்ஸ்லேயே வந்து நல்ல டீலில் இருக்கா மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு மெயின் சேல் அப்போ இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். கம்மியும் ஆகாமலையும் இருக்கலாம், கம்மியும் ஆகலாம். ஸோ அதனால நீங்கள் வெயிட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணி பாருங்க. ஒருவேளை நம்ம இப்போ பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஐயோ இன்னும் ஒரு 10 நாள் வெயிட் பண்ணியிருந்தோம்னா இன்னும் ஒரு 1000 ரூபாய் கம்மியா இருக்குமே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுவது. அதனால பெட்டரா வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்றது தான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இப்போ வாங்கலாம் அப்படின்றத விட வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒருவேளை அந்த ப்ராடக்ட் ஆஃபர்லேயே வரல, உங்களுக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே போயிடுச்சுன்னா அதை விட இன்னும் நல்ல ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால வெயிட் பண்ணுங்க. இது வந்து முதல் விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டீல்ஸ்ல வந்து என்னென்ன ப்ரைஸ்க்கெல்லாம் என்னென்ன ப்ராடக்ட்ஸுக்கெல்லாம் இப்போவே வந்து ட்ராப் ஆயிருக்கு, ப்ரைஸ் ட்ராப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிரைம் டே சேல்லையே 70,000 ரூபாய்க்கு வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டா 70,000 ரூபாய்க்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கார்டு ஆஃபர் போட்டு ஒரு 2,000 ரூபாயோ இல்லை 2,500 ரூபாயோ கம்மியாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையிலேயே ஒரு நல்ல டீலா இருக்கும். அது ஒரு கிரேசியான டீல்ல வந்து வரும். இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அமேசான் சைட் கொஞ்சம் ப்ராடக்ட் கம்மி தான். உண்மையிலேயே வந்து சொல்லணும்னா ஃப்ளிப்கார்ட் சைடு இருக்கிற பிராண்ட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொச்சன்னு இருக்கு. அதனால தான் அவன் டெய்லி ஒரு பிராண்டுக்காகவே ஒரு பெரிய ஈவெண்ட் மாதிரி நடத்தி அதை வந்து ரிலீஸ் வந்து பண்ணிட்டு இருக்கான். அப்படி ஃப்ளிப்கார்ட் சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்ல இருந்து ஒரு தரமான டீல் அப்படின்னே வந்து சொல்லலாம். பிக்சல் 9 வந்து பாத்தீங்கன்னா 38,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் வந்து பண்ண போறாங்க. லான்ச்னே வருது, ஏன்னா அவங்க அதை லான்ச் ஈவெண்ட் மாதிரி தான் நடத்துறானுங்க. பிரைஸ் ட்ராப்பியே அந்த பிரைஸ் ட்ராப் ஆகி 37,000 ரூபாய்க்கு எந்த விதமான கார்டு ஆஃபர்ஸ் எந்த விதமான எக்ஸ்சேஞ்ச் இல்லாம டைரக்டா 37,000 ரூபாய்க்கு 38,000 ரூபாய்க்கு வந்து வாங்கிக்க முடியும். அதுக்கு அடுத்தது உங்களுடைய ஆக்சிஸ் ஆர் ICICI கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா அதுல ஒரு 2,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் வந்து ஆகும். இது மட்டும் இல்லாம அடிஷனல் போனஸா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் நீங்க போடுறீங்க அப்படின்னீங்கன்னா அது ஒரு 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் வந்து இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு போன் எக்ஸ்சேஞ்ச் போடுறீங்க அப்படின்னீங்கன்னா அது ஒரு 4,000 ரூபாய்க்கு போகுதுன்னா 5,000 ரூபாயா வந்து அவங்க எடுத்துப்பாங்க, ஒரு 1000 ரூபாய் அடிஷனல் போனஸா. ஆனா இப்பவே வந்து சொல்றேன், பிளிப்கார்ட்ல நீங்க எக்ஸ்சேஞ்ச் போடுறீங்கன்னா போடும்போது வேற வேல்யூ இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் வரவர் வந்து எடுத்துடும் போது இதுக்கு வந்து ஒரு இங்க குறை அங்க குறைன்னு சொல்லிட்டு கண்ணாபின்னான் வேல்யூ குறைச்சு தான் எடுப்பாங்க. அதையும் நீங்க வந்து மனசுல வச்சுக்கோங்க. கேஷிஃபை தான் வந்து கண்டிப்பா வந்து எடுப்பாங்க பிளிப்கார்ட் சைட்ல இருந்து. ஸோ அதனால நீங்க அதையும் வந்து மனசுல வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்க எக்ஸ்சேஞ்ச்லாம் போட்டு ஃபோன்ஸ்லாம் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா. இப்போ சரிப்பா இதுவே சமடீலா இருக்கே அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்துட்டே இருக்கும்போது வந்து பார்த்தோம்னா இல்ல நாங்க இன்னொரு பேனர் வச்சிருக்கோம்பா அப்படின்னு சொல்லிட்டு பிளிப்கார்ட் வந்து இதுக்கு ஒரு நாள் முன்னாடியே வந்து பேனர்லாம் வந்து போட்டாங்க. சாம்சங் கேலக்ஸி S24 ஸ்னாப் டிராகன் எடிஷன், ஸ்னாப் டிராகனோட 8 Gen 3 குளோபல் அண்ட் சைனாலாம் லான்ச் ஆச்சு பாத்தீங்களா, அந்த போனை நாங்க இந்தியாவில் ரீலான்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து போட்டிருக்கான். பிரைசிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் ஃபுல்லா கிளியரா வரல. ஆனா இப்போதைக்கு 3-9 அப்படின்றதுனால 40,000 ரூபாய் அப்படின்ற பிரைசிங்க்கு வந்து வரும். ஆனா 40,000 ரூபாய்க்கு இங்க 128 GB வருமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா கார்டு ஆஃபர்லாம் இல்லாம டைரக்டா டீல் பிரைஸாவே 40,000 ரூபாய்க்கு எடுத்துட்டு வருவானா அப்படின்றதும் கேள்விக்குறியா இருக்கு. ஒருவேளை டீல் பிரைஸா 40,000 ரூபாய் இந்த 2 போன் செம்ம காம்படிஷனா இருக்கும். உங்களுக்கு பிக்சல் 9A போலாமா இல்ல சாம்சங் S24 போலாமா உங்களுடைய பட்ஜெட்டை பொறுத்து. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 128 GB வேரியண்டா 256 GB வேரியண்டா எனக்கு ஸ்டோரேஜ் எப்படி வேணும் அப்படின்றத பொறுத்தும் உங்களால சூஸ் பண்ண முடியும். இல்ல எனக்கு பர்ஃபார்மன்ஸ் பேஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், நான் வந்து வீடியோவும் எடுப்பேன், அதே மாதிரி எனக்கு நான் நிறைய கேமிங்கும் விளையாடுவேன், மிச்சபடி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கேமரா வைஸும் சூப்பரா இருந்துற போது அப்படின்ற போது எனக்கு சாம்சங் செய்ய போவேன்னு நினைப்பீங்களா? எனக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம், 8 Gen 3 பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு நினைப்பீங்களா? இல்லப்பா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ்லாம் முக்கியம் இல்லை, இந்த Antutu ஸ்கோர்ஸ் இதெல்லாம் நான் பாக்குறது இல்லை, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 256 GB வேரியன்ட், அது மட்டும் இல்லாம பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ், அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா
எனக்கு கூகுள் பிக்சல் ஃபோன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னீங்கன்னா பிக்சல் 9A சாரி 9 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டீலில் வந்து வருது. இப்போ இந்த 2 ஃபோனில் என்ன ஃபோனை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத வந்து சொல்லுங்கள். ஆனால் டென்சாரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு யூஐ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோடைய ஒன் யூஐ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கஸ்டமைசபிளாக இருக்கும். இங்கே அந்த அளவுக்கு கஸ்டமைசேஷன்லாம் இருக்காது. அதையும் வந்து நீங்கள் வந்து மனசில் வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா இவங்க எல்லாரும் இப்போ தான் வந்து ஆண்ட்ராய்டு 16 ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 17க்கான பீட்டா ரோல் அவுட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டான். ஸோ உங்களுக்கான அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்க போது. அதே மாதிரி சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஆனால் கொஞ்சம் எஜ் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஜ் பிக்சலுக்கு வந்து இருக்கும். மிச்சபடி மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாமே வந்து 2 ஃபோன்லையுமே வந்து நல்லா தான் இருந்துற போது. அதே மாதிரி சர்வீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்க்கு உங்களுக்கு சுற்றி சர்வீஸ் சென்டர் இருக்கு. சர்வீஸ் சென்டரில் போயிட்டு நம்மளால போக முடியும். இதே பிக்சல் அப்படின்னா ஆஃப்டர் சேல் சப்போர்ட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா F1 வந்து கான்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து மெயில் போட்டு நம்ம கொரியர் மூலமாக நம்ம ஃபோனை சென்ட் பண்ணி அப்படிதான் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் அதையும் வந்து மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இந்த 2 ஃபோனில் 40,000 எந்த ஃபோனை சூஸ் பண்ணுவீங்க? இல்லைப்பா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒன் பிளஸோடைய 13R சுற்றிக்கிட்டு இருக்குல்ல, எனக்கு பர்ஃபார்மன்ஸும் வந்து பில்டு குவாலிட்டியும் வந்துச்சு, எனக்கு ஒரு டீசென்டான கேமரா வந்து இருக்கு, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸே ஓகே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ இந்த 4 ஃபோன் இருக்கு. இதை தாண்டியும் வேற ஏதாவது ஃபோன்ஸ் நல்ல பிரைஸ் டிராப் ஆகுமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒன் பிளஸோடைய 13R ஆல்ரெடி 37,000 வரைக்கும் வந்துச்சு. ஸோ இந்த வாட்டி இன்னும் பிரைஸ் கம்மியாகி டைரக்ட் டீல் பிரைஸாகவே ஒரு 35,000 வரும்னு நினைக்கிறோம். ஒருவேளை 35,000 வந்து அதுக்கு மேலே கார்டு ஆஃபர் போட்டு 12,256 அப்படின்ற போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீலாக வந்து இருக்கும். அதே மாதிரி இது பிரைஸ் டிராப் ஆச்சு அப்படின்னா ஒன் பிளஸோடைய நாட் 5ம் பிரைஸ் டிராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒன் பிளஸோடைய நாட் 5க்கும் இதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. வெறும் ஒரு 2,000 3,000 டிஃபரன்ஸ் தான் இருக்கு அப்படின்னா நிறைய பேர் யோசிப்பாங்கல்ல, அதை பிராண்டும் கண்டிப்பா யோசிப்பாங்க. அப்படி யோசிச்சாங்க அப்படின்னீங்கன்னா அமேசான்ல பிரைஸ் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதையும் வந்து நீங்க மனசுல வந்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் ட்விட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்துட்டு இருந்த ஒரு சில போஸ்டர்ஸ் வந்து என்னன்னா சாம்சங் சைட்ல இருந்தும் சரி, அப்புறமா எம்ஐ கிட்ட இருந்தும் சரி, அதே மாதிரி ரியல்மி கிட்ட இருந்தும் சரி, அபிஷியல் செல்லர் யாரு இந்த பிளிப்கார்ட் அண்ட் அமேசான் சேல்ல வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய ப்ராடக்ட்ஸை பிளிப்கார்ட்ல யாரெல்லாம் அபிஷியலா செல் பண்ணுவாங்க, அதே மாதிரி அமேசான்ல யாரெல்லாம் அபிஷியலா செல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாம்சங் சைட்ல இருந்தும், அதுக்கு ரியல்மி சைட்ல இருந்தும், எம்ஐ சைட்ல இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில போஸ்டர்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அதை நிறைய பேர் சர்க்குலேட்டும் வந்து பண்ணியிருந்தாங்க. நீங்க மேபி கேள்வி கூட வந்து பட்டிருக்கலாம், ஒருவேளை நீங்க இந்த மாதிரி பிராண்ட்ஸ் ரிலேட்டடா ஏதாவது ஒரு ஃபோன்ஸ் வாங்குறீங்க, இங்க மட்டும் இல்ல நீங்க எந்த பிராண்டு எந்த ப்ராடக்ட் வாங்குறீங்கனாலும் சரி, ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், இல்ல லேப்டாப், இல்ல வீட்டுக்கு யூஸ் பண்ற ஏதாவது ஐட்டமா இருந்தாலும் சரி, வாங்குறதுக்கு முன்னாடி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல போயிட்டு ரிட்டர்ன் பாலிசி எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம செல்லர் எப்படி இருக்கான் அப்படின்றதையும் வந்து பாத்துக்கோங்க. ஒருவேளை ரிட்டர்ன் பாலிசி இல்லாம பிராண்டை கான்டாக்ட் பண்ற மாதிரி இருக்கு, இப்ப போன்ஸ் லேப்டாப்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா பிராண்டை கான்டாக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். 7 days சர்வீஸ் சென்டர் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பிராண்டை கான்டாக்ட் பண்ணணும். அப்படியா இருந்தாலும் சரி, இல்ல 7 days ரிட்டர்ன் பாலிசியே இருக்கு அப்படின்னு நீங்க வாங்குற ப்ராடக்ட் இருந்தாலும் சரி, அந்த செல்லர் யாருன்னு வந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம செல்லர் ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே வந்து பிளிப்கார்ட்டா இருந்தா பிளிப்கார்ட்டோட கஸ்டமர் கேர், அமேசான் இருந்தா அமேசான் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு செல்லர் கிட்ட இந்த ஒரு ப்ராடக்ட் இருக்கு, இந்த செல்லர் ஜென்யூனான செல்லரா செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. அதே மாதிரி அந்த பேசுற கால ரெக்கார்டும் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு மேபி ஃபியூச்சர்ல யூஸ் ஆகலாம். இஃப் இன்கேஸ் வர ப்ராடக்ட் ஏதாவது கோளாரா வந்து நான் உங்ககிட்ட கேட்டு தானே ஆர்டர் போட்டேன், ஒருவேளை செல்லர் வந்து நீங்க இப்போ வந்து செல்லரை கான்டாக்ட் பண்ணுங்கன்றீங்க, செல்லர் வந்து எங்க செல்லரே நாங்க ட்ரஸ்டட் செல்லரே இல்லைன்னு சொல்லுவீங்க. அதனால அந்த காலெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கோல்மால்கள், ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் இந்த சேல்ஸ்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல, யாராவது நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வருஷம் ஏதாவது ஒரு சேல் நடக்கும். அந்த சேல் நடக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் பஞ்சாயத்து நடந்துகிட்டே தான் இருக்கும். ட்விட்டர்ல போயிட்டு கண்ணா பின்னான்னு சண்டை போடுவாங்க. பிளிப்கார்ட் கூடுவோம், அமேசான் கூடுவோம், அதே மாதிரி பிராண்டோடைய யாரு அந்த ப்ராடக்ட் பிராண்டோ அந்த பிராண்ட் கிட்ட எல்லாம் கண்ணாபின்னான்னு சண்டை போட்டு தான் நம்ம சொல்யூஷன் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இதுக்கு முன்னாடியே உஷாரா இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்படி வருமுன்னு காப்போமோ அதே மாதிரி இந்த மாதிரி வாங்குறதுக்கு முன்னாடி நம்மள சேவ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி தாண்டி வேற ஏதாவது டீல்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டீல்ஸ்லாம் இருக்கு. நான் அந்த டீல்ஸ்க்கு வர டீல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வேற ஒரு வீடியோல வரேன். ஏன்னா இன்னும் ஒரு சில மொபைல்ஸோடைய இதுலாம் ரிவீல் ஆகணும்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வருவோம். ஏன்னா ஐபோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு தான் வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஐபோன் தான் வந்து நிறைய பேர் வந்து கிரேஸா இருப்பீங்க வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நானா இல்லையே ப்ரோ ஐபோன் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நானும் ஐபோன் வாங்குறதுக்குலாம் செம கிரேஸா இல்லை. ஆனா என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்புறமா என்னுடைய ஆஃபீஸ் சர்க்கிள் எல்லாம் ஒரு சில பேர்கிட்ட எல்லாம் நான் சும்மா ஒரு கேட்டு பார்த்தேன், ப்ரோ நீங்க ஆண்ட்ராய்டா ஐபோனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களே இத்தனைக்கும் ஆண்ட்ராய்ட் போன்ஸே யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் நிறைய பேர் சொன்னது வந்து என்னன்னா, நான் வந்து ஐபோன் சைட் போலான் இருக்கேன், வாங்குறாங்களோ இல்லையோ ஐபோன் நான் சூஸ் பண்ணுவேன் ப்ரோ,
மேபி இந்த சேல் இல்லைனாலும் நெக்ஸ்ட் சேல்ல நான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு சில பேர் நம்மளுக்கு எதுக்கு, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15,000 20,000 ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் போதும், நம்மளுக்கு எதுக்குப்பா அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்களோட யூசேஜ் கேஸை பொறுத்து ஒருத்தரும் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்க வந்து சொல்லுங்க, நீங்க என்ன போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க வந்து ஆண்ட்ராய்ட் சைட் போவீங்களா இல்ல ஐபோன் சைட் போவீங்களா? ஒருவேளை நீங்க போன் வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா நீங்க எந்த சைட் போவீங்க அப்படின்றத வந்து சொல்லுங்க. அதனால தான் நான் வந்து சொல்லியிருந்தேன் ஐபோன் வந்து நிறைய பேர் வாங்குறதுக்கு ஆவலா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதோடைய பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே நாளைக்கு தான் வந்து ரிவீல் பண்றாங்க. ஸோ அதனால அதை வந்து நான் நாளைக்கே வந்து எடுத்துக்கிட்டு வரேன். நெக்ஸ்ட் கிரெடிட் கார்டு. ஏன்னா இந்த ஆஃபர் சேல்ஸ்லாம் வந்துச்சுன்னா கண்ணாபின்னான்னு கிரெடிட் கார்டையோ ஃபோன் பண்ணி சார் இந்த கிரெடிட் கார்டு வாங்கிக்கிறீங்களா அப்படின்ற காலம் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்மள பல பேர் ப்ரோ இந்த ஆஃபர் இருக்கு அதனால நான் இந்த கிரெடிட் கார்டை வாங்குறேன், ஃப்ளிப்கார்ட்ல இந்த ஆஃபர் இருக்கு, இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணாதான் இந்த ஆஃபர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கிரெடிட் கார்டை வாங்குறேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியாமலே ஏகப்பட்ட கிரெடிட் கார்டை வாங்கிப்பாங்க. அந்த கிரெடிட் கார்டுக்கு ஆனுவல் ஃபீ இருக்கு, ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ ரூபாய் செலவு பண்ணாதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஃபீ வராமல் இருக்கும். ஆனுவல் ஃபீ 500 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஒரு சில பேர்லாம் 500 ரூபா தானே ப்ரோ ஒரு வருஷத்துக்கு எனக்கு இந்த ஆஃபர் வருதுல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கிரெடிட் கார்டு வாங்குறது மூலமாகவும் உங்களுடைய சிபில் ஸ்கோர் அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. நாலு பின்ன நீங்கள் ஏதாவது ஒரு லோன் எடுக்க போறீங்க அப்படின்னீங்கன்னா அந்த டைம்ல இது கொஞ்சம் கொஸ்டின் மார்க்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர்லாம் ஸ்வைப்லாம் வந்து பண்ணுவாங்க. என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் எவ்வளோ பேர் சொல்லி திருந்த போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டே நீ வேஸ்டடா அப்படின்ற ஃபீல் தான் எனக்கு லிட்டரலாக வந்து இருக்கும். ஏன்னா அந்த கிரெடிட் கார்டு அவன் எப்படி யூஸ் பண்ணுவான்னா அந்த 500 ரூபாயை டிஸ்கவுண்ட் பண்ணுறதுக்காக ஒரு வருஷத்துக்கு 3 லட்ச ரூபா யூஸ் பண்ணால் அந்த ஆனுவல் ஃபீ வராது. அதனால என்ன பண்ணுவான்னா இந்த ஆஃபருக்கு நான் இந்த கிரெடிட் கார்டை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா டக்குன்னு ஏடிஎம்ல ஸ்வைப் பண்ண மாட்டான். இன்டெலிஜென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்ல ஸ்வைப் பண்ணால் கண்ணாபின்னா இன்ட்ரெஸ்ட் வரும்னு சொல்லிட்டு அந்த ரெண்டல் ஆப்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளிப்கார்ட்டில் இல்லை ஃபோன்பேயில் அப்புறமா முன்னாடி பேடிஎம்லாம் இருந்துச்சு. இந்த ரெண்டில் எடுத்தோன்னா 1.5% வந்து பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ஸ் ஃபீயோட வந்து வரும். அந்த மாதிரிலாம் காசு எடுத்துலாம் வந்து மாதம் அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருப்பான். இந்த மாதிரியும் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. உங்களுக்கு அந்த கிரெடிட் கார்டு மூலமாக ஏதாவது பர்பஸ் இருக்கா அப்படின்னு அதை வந்து பாருங்கள். அப்படியும் இல்லையா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பர்டிகுலராக நிறைய பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டை பக்காவாக யூஸ் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட டே இந்த மாதிரி இந்த ஃபோன் நான் வாங்கலான்னு இருக்கேன், இல்லை இந்த ப்ராடக்ட் வாங்கலான்னு இருக்கேன், இதுக்கு உங்ககிட்ட இருக்க கிரெடிட் கார்டுக்கு ஆஃபர் இருக்கா அப்படின்றத பாடுறா, ஒரு வேளை ஆஃபர் இருந்துச்சுன்னா சொல்லு நான் ஒரேடியாக பேமெண்ட் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நம்மளோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது பக்காவாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட யூஸ் பண்ணிக்கோங்க. என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒருத்தன் இருக்கான், அவன் பக்காவாக கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுவான். அவன் வந்து என்னென்னா அந்த கிரெடிட் கார்டு மூலமாக என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருப்பான். கரெக்டாக இந்த ப்ராடக்ட் இந்த கிரெடிட் கார்டில் இருக்குது அப்படின்னா யாராவது வாங்குறாங்க அப்படின்னீங்கன்னா அவன் ஒரு குரூப்பே வச்சிருக்கான், அதிலே போடுவான். யாராவது ஏதாவது ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா என்கிட்ட இந்த கிரெடிட் கார்டு இருக்குது இந்த ஆஃபரில், ஸோ நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் எனக்கு ஃபுல் பேமெண்ட்டு எனக்கு இஎம்ஐ கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு குரூப்லேயே வந்து போடுவான், டேரெக்டாக வந்து போடுவான். யூஸ் பண்ணனா யூஸ் பண்ணிக்கோங்க, இவ்வளோ வரையும் தான் லிமிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதே மாதிரி கிரெடிட்டோட லிமிட்லேருந்து 50% மேலே யூஸே பண்ண விட மாட்டான். அவனா யூஸ் பண்ண நினச்சா கூட யூஸ் பண்ணவே மாட்டான், எனக்கு தேவையில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்ட் ஆன் பண்ணிகிட்டே இருப்பான். இந்த மாதிரி ஒரு பக்காவாக ஜென்யூனாக வந்து யூஸ் பண்ணுவான். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸ்லாம் வருதுன்னா அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை வச்சு அவனுக்கு ஹெட்செட்டு அதெல்லாம் வந்து வாங்கிப்பான். ஹெட்செட்டு, பவர் பேங்க்கு, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் வந்து வாங்கிப்பான். கொஞ்சம் பக்காவாக கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுவான். அந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் கண்டிப்பாக ஆளுங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட யூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் யாருக்கிட்டையுமே அந்த கிரெடிட் கார்டு இல்லை, எஸ்பிஐ கிரெடிட் கார்டு கம்மியாக தான் இருக்கும், அதே மாதிரி ஐசிஐசிஐ இந்த மாதிரி கிரெடிட் கார்டெலாம் இல்லை, இப்போ ஆஃபர் போயிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். 4 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் கிரெடிட் கார்டு வந்து அப்படியே இங்கே இருக்கிறது அங்கே போவோம், இங்கே இருக்கிறது இங்கே வரும், HDFC உள்ளே வருவான். இந்த மாதிரி புதுசாக கிரெடிட் கார்டெலாம் வந்து போடுவாங்க. அப்படி ஒரு வேளை அந்த கிரெடிட் கார்டு வந்துச்சுன்னா அதை மூலமாக வந்து வாங்கிக்கோங்க. நான்லாம் கிரெடிட் கார்டே வாங்க மாட்டேன். நான் வந்து வாங்கினாலே வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் கேஷை கொடுத்து வாங்குவேன். என்ன ஒரு 1000 ரூபா டெபிட் கார்டில் போட்டால் 1000 ரூபா வருது, இதில் போட்டால் 1500 வருது அப்படின்னு சொல்லி நினைப்பீங்களா? மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ உஷாராக இருந்துக்கோங்க. இந்த செல்லர் ஒரிஜினலாக அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. அந்த ப்ராடக்ட் மேல் வீட்டில் இருக்குது, கீழ் வீட்டில் இருக்குது, பக்கத்து வீட்டில் இருக்குது, அக்கத்து வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேர் வாங்குவாங்க. டீல் இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிலாம் வாங்குவாங்க. அப்படி வாங்கி நான் நிறைய பேரையும் வந்து பார்த்துருக்கேன். ஏன்னா குப்பை மாதிரி ப்ராடக்ட் வாங்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ல உண்மையான யூசேஜ் இருக்கான்லாம் தெரியாது, ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க. அந்த மாதிரிலாம் வாங்கிடாதீங்க. அந்த மாதிரி ஆளாக இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா முதல் விஷயமா ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஒரு சில பேர் இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க, எப்படின்னா வாட்சா மட்டும் விட்டுட்டே இருப்பாங்க. யாராவது திடீர்னு ஃபோன் பண்ணி டே இந்த ஆஃபரில் இருக்குது, இந்த ப்ராடக்ட் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக, அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள் ஹெல்ப் பண்ணுறதுக்காக வெறுமே பார்த்துக்கிட்டு மட்டும் தான் இருப்பாங்க, கடைசி வரைக்கும் வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறது கூட பெட்டர் தான். ஆனால் மேல் வீட்டில் இருக்குது, பக்கத்து வீட்டில் இருக்குது, அக்கத்து வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் இந்த ப்ராடக்ட் டீலில் இருக்குது, இது வந்து முன்னாடி 250 ரூபா இப்போ வந்து வெறும் 50 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு
மீஷோலாம் நிறைய பேர் வாங்குவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா அந்த 2 ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாமல் மீஷோலையும் இந்த சேல் அப்போ தான் சேல்ஸ் ஏதோ 19ஆம் தேதியிலேருந்து சேல்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு சில ஆட்லாம் வந்து பார்த்தேன். அதுலேயும் நிறைய பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் டெக்கோர் ஐட்டம்ஸு, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத பல பொருட்கள்லாம் ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் உஷாராக இருந்துக்கோங்க. இந்த 2 ஆப்ல இருந்தும் நீங்கள் தள்ளி இருக்கணும், உங்கள் காசெல்லாம் செம்மையாக சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணுறீங்க. கண்டிப்பாக இந்த சேல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக காசு சேகரிக்கலாம். உங்களுக்கு தேவையில்லாத பொருளை நீங்கள் வாங்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு சேகரிக்கலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்க மாதிரி டாடா பை பிஸ்டல் நான் நந்து.